கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பர்னிங் டார்ச் ஃபேரி டங்ஸ் என்கிற முகநூலின் நண்பர்களே, பர்னிங் டார்ச்சின் தமிழ் என்கிற யூடியூப் ஊடகத்தின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நாளின் தியான செய்திக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்தில் மாலையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 12, 13, 14 ஆகிய 3 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தியானத்தை தொடங்கின 15 நிமிடங்களில் ஏதோ சில காரணங்களால் அந்த செய்தி இடைநின்றது. அந்த செய்தியை அப்படியே நான் டவுன்லோட் பண்ணி யூடியூபில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதன் பிற்பகுதியை அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 ஆகிய 2 வசனங்களை நான் உங்களோடு அந்த செய்தி விடுபட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை விவரித்துக் கொண்டிருந்த போதுதான் அது இடைநின்றது என்று நினைக்கிறேன். தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்து கொள்ளுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுக்கு எச்சரிக்கிறார். அதிலும் இவ்வுலகத்தின் பாவ அடிமைத்தனங்களிலும் சத்துருக்களின் அடிமைத்தனங்களிலும் சிறைப்பட்டிருக்கிற மக்களுக்கு அறிவிக்கிறார். அருமையானவர்களே, அவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள், அருகாமையில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், மீதியாயிருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். அப்படியானால் எவரும் தப்புவதில்லை. இவைகளை நான் விவரிக்கும்படியாக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையான சில வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பி நேற்றைய தினத்தில் 1ஆம் வசனத்தையும் விவரித்து விட்டேன். 2ஆம் வசனம், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை விவரித்துக் கொண்டிருந்த போது இந்த செய்தி இடைநின்றது. அவர்கள் ஆமோஸ் 9:2 அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும், அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை விளக்குவதற்காக இந்த உலகத்தின் பல நாடுகள், அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா உட்பட பல நாடுகள் பூமியில் ஆழ்துளையிட்டு பூமியின் அடியாழங்களை தோண்டி பரிசோதிக்கும்படியாகவும் பூமியின் மறுபக்கத்தை, பூமி உருண்டையினுடைய மறுபக்கத்தை எட்டும்படியாகவும் திட்டம் தீட்டி துளையிட்டார்கள். ஆனால் இவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த எந்திரங்களும் அதை அவர்கள் நினைத்த அளவிற்கு செயல்பட முடியாமல் போயிற்று. இந்தியா
ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு துளையிட்டு பார்த்தார்கள் என்று நினைக்கிறேன். அமெரிக்கா 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு துளையிட்டு பார்த்தார்கள். அல்லது சமுத்திரத்தின் அடியாளங்களிலே பிரவேசித்து ஆழத்திலிருந்து பூமியிலே துளையிட, தரையிலே துளையிடுவதற்கு பிரயாசப்பட்டார்கள். கூடாமல் போயிற்று. பல $1000 மில்லியன் அதற்காக செலவழித்தார்கள். ஆனால் ரஷ்யாவோ பூமியிலே 10 அல்லது 10.5 கிலோமீட்டர் ஆழத்திற்கு துளையிட்டு இருக்கிறார்கள். பூமியின் மறு எல்லையை, மறு பக்கத்தை தொட வேண்டுமானால் 2400 கிலோமீட்டர் தூரம் துளையிட வேண்டும். பூமியினுடைய விட்டம் அது. ஆனால் 10 கிலோமீட்டர் அளவிற்கு துளையிட்ட அந்த ரஷ்யர்கள் அதற்கு மேல் அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த எந்த எந்திரங்களும் துளையிடும் எந்திரங்களும் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அவைகள் அங்கு பூமியின் அடி ஆழத்திலே 10 கிலோமீட்டருக்கு கீழ் 180 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தபடியினால் இவர்களால் உருவாக்கப்பட்ட வெப்பத்தை எந்த அளவு வெப்பத்தையும் தாங்கக்கூடிய அந்த உலோக எந்திரங்களால் செயல்பட முடியாமல் போயிற்று. அந்த உலோகங்கள் அனைத்தும் உருகி போயிற்று. ஆகவே ரஷ்யா 10 கிலோமீட்டரோடு நிறுத்திவிட்டார்கள். தற்போது சீனா துளையிடுவதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி கொண்டிருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அவர்கள் அதை துளையிட்டிருக்கிறார்களா, எத்தனை கிலோமீட்டர் ஆழத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் அடி ஆழங்கள் தோண்டி ஆராயப்படக்கூடுமானால், சமுத்திரத்தின் அடி ஆழங்கள் தோண்டி ஆராயப்படக்கூடுமானால், கர்த்தருடைய வார்த்தைகள் பொய்த்து போகலாம் என்று சொல்லுகிறார். ஏனெனில் இது ஒன்றும் நடவாத காரியம். இங்கே சொல்லுகிறார், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும். இவர்கள் பூமியின் கரை மேல் வெளிகளிலே பதுங்கிக் கொள்ள மலைகளுக்கு உயரமாக ஏறி பார்க்கிறார்கள். பர்வதங்களுக்கு மேலாக தங்கள் இருப்பிடங்களை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பூமியின் அடியாளங்களிலே பதுங்கிக் கொள்வதற்கும் வழி தேடுகிறார்கள். அவர்களால் கூடாமல் போகிறது. அவர்கள் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்தில் இருந்து அவர்களை பிடித்துக் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு புதிய டெக்னாலஜியை கண்டுபிடித்து பூமியின் அடியாளங்களிலே துளையிட்டு சுரங்கம் எடுத்து அங்கே அவர்கள் தங்கியிருந்தாலும் அவ்விடங்களிலிருந்து அவர்களை தேவன் பிடித்து கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், இஸ்ராயல் தேசத்திலே நடைபெறுகிற இந்த யுத்தம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி துவங்கிய அந்த யுத்தம் இன்னும் முடிந்த பாடில்லை. சுமார் 75-77 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் பெலிஸ்தியர்களான இஸ்மவேலர்கள், முஸ்லிம்கள் எனப்படுகிற ஹமாஸ் இயக்க தீவிரவாதிகள் பூமியின் அடியாளங்களில் காசா ஸ்ட்ரீப் என்கிற அந்த செங்குத்தான மலை சரிவுகளின் அடியாளங்களில் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கங்களை அமைத்து, டனல்ஸ் அமைத்து அங்கிருந்து கொண்டு இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பதுங்கு குழிகளும் அங்கே பதுங்கி இருந்தாலும் தேவனுடைய கர்த்தருடைய நாளிலே அவ்விடங்களில் இருந்து அவர்களை அவர் தூக்கி எடுத்துக் கொண்டு வருவார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இங்கே சொல்லுகிறார், அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வானத்திலே கூடாரங்களை அமைக்க திட்டமிடுகிறார்கள். அமெரிக்கா நாசா விண்வெளி ஆய்வகத்தின் துணையோடு
ஒரு யுத்த தளத்தை ஆகாயத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அநேக சேட்டலைட்ஸ் ஆகாய வெளியிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சந்திரனை ஆய்வு செய்து சந்திரனிலே மனிதர் வாழ முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்தால், அங்கே தண்ணீர் கிடைக்குமானால் மனிதர்களை பூமியில் இருந்து சந்திரனிலே குடியேற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதன் உச்சகட்டமாக இந்திய தேசம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்திரனிலே சந்திராயன் 3 மூலமாக சந்திரனிலே காலடி தடம் பதித்திருக்கிறது. அவர்கள் இறங்கி ஆய்வு செய்த அந்த பகுதியை சிவசக்தி நகர் என்று அதற்கு பட்டம் சூட்டியிருக்கிறார்கள். அங்கே ஒரு கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். காரணம் என்ன? பூமியை கெடுத்து நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது போதாது, நாங்கள் சந்திரனிலும் குடியேறி அதையும் சீரழிப்போம் என்று குடியேற்ற இடங்களை ஆய்வு செய்வதற்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிறார், அப்படி ஒரு நிலை வரக்கூடுமானால் நான் அவர்களை அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனம், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன், அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், சகல உயர்ந்த மலைகளின் உச்சிகளிலும் கொடுமுடிகளிலும் சகல உயர்ந்த மலைகளின் பர்வதங்களின் உயரங்களிலும் மனிதர் தங்குவதற்கு குடியிருப்புகளை கட்டியிருக்கிறார்கள். தேவன் அதற்கு ஒரு மலையை உதாரணமாக காட்டுகிறார். கர்மேலின் கொடுமுடி, அது சீனாய் வனாந்தரத்திலே இருக்கிறது என்று நினைக்கிறேன், இஸ்ராயல் தேசத்திற்கு அடுத்து. அந்த கர்மேல் பர்வதம் என்பது அன்றைய காலத்திலே அந்த தேசத்திலே அந்த பகுதியிலே உயர்ந்த மலை. ஆனால் இன்று உலகளாவிய அளவிலே எடுத்து பார்ப்போமானால் இந்திய தேசத்தின் வட எல்லையிலே இருக்கிற இமயமலை மிகவும் உயரமான மலை, உலகத்திலே மிகவும் உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அங்கும் சிலர் ஏறுகிறார்கள். ஏன்? மலைகளிலே கங்கோத்திரி, மகோத்திரி என்றெல்லாம் நிறைய கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். அங்கே மனித இருப்பிடங்களையும் நிர்மாணித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆனாலும் எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறி இமயமலையின் உச்சியிலே குடியிருப்பதற்கு தளங்களை ஆயத்தப்படுத்த முடியுமா என்று திட்டம் வகுக்கின்றார்கள். தேவன் சொல்லுகிறார், நீ மலைகளின் கொடுமுடியிலே உயர்ந்த மலைகளின் சிகரங்களிலே ஏறி குடியிருந்தாலும் மறைந்திருந்தாலும் அங்கே இருந்து என்ன செய்வேன்? உங்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் சமுத்திரத்தின் அடியாளங்களிலே போய் பதுங்கு குழிகளை ஏற்படுத்தி அங்கே தங்கியிருந்தாலும் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களை அங்கே நிலைநிறுத்தி அங்கே தங்கியிருந்தாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நிலைப்பாடு. எங்க போய் ஒளிச்சிக்க முடியாது. தேவனுடைய கண்களுக்கு மறைவாக தங்களை எந்த ஒளிப்பிடங்களிலும் மறைவிடங்களிலும் இந்த பூமியின் ஜனங்கள் மறைத்துக் கொள்ள முடியாது. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த நாள் ஓய்வு நாளிலோ மழைக்காலங்களிலோ வராமல் இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஓய்வு நாளில் தான் வரும். தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார் என்றால், அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், அது ஓய்வு நாளிலோ அல்லது மழைக்காலத்திலோ தான் வரும். என நாம் அறிந்திருக்கிறோம், சகல பேரழிவுகளும் பெருமழை பெய்மழை பெய்யும் காலங்களிலே தான் நடைபெற்றிருக்கிறது இல்லையா? தற்போது தமிழகத்திலே வந்த பிக்ஜம் புயலாகட்டும், சென்னை தென் தமிழகத்திலே ஏற்பட்ட பெருவெள்ளப்பெருக்கு பேரழிவுகளாகட்டும்,
எல்லாம் மழைக்காலம். அக்காலத்திலே கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே அல்லது லூக்கா சுவிசேஷத்திலே மத்தேயு 24 அதிகாரங்களிலே நீங்கள் அதை படிக்கலாம் என்று நினைக்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கூறியதும் அவரும் அங்கு நாளை நேரத்தை ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அவர் சொன்னது ஓய்வு நாளிலோ மழைக்காலங்களிலோ உண்டாகாதபடிக்கு, அந்த பேரழிவு வராதபடிக்கு விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாம் வேண்டிக் கொள்ள ஜெபிக்க தயாராக இருக்கிறோமா? இல்லை. நமக்காக ஜெபிக்க கொஞ்சம் காணிக்கை பொறுக்கிகள் தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் மாதம் ஒரு முறை ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் 100க்கு அதிகமான பேர் கூடி அவர்களை சொல்லி இருக்கிறார்கள், 1400 பேர் கூடுகிறார்களாம் மாதம் ஒரு முறை. அந்த பக்தி வேடக்காரர்களின் தலைவனே சொல்லுகிறார், மாதம் ஒரு முறை நாங்கள் ரகசியமாக 1400 பேர் கூடுகிறோம் ஒரு இடத்தில். சென்னை மாகாணத்தின், சென்னை பட்டணத்தினுடைய சமாதானத்துக்காக, தமிழகத்தின் சமாதானத்திற்காக, இந்திய தேசத்தின் சமாதானத்திற்காக, உலகத்தின் சமாதானத்திற்காக கூடி ஜெபிக்கிறோம் என்று. ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? இவங்க பைகள் நிறைய, தங்கள் பெட்டிகள் நிறைய, பீரோ நிறைய காணிக்கை பணத்தை சேகரிக்கிறார்களே ஒழிய தேவனுடைய சமூகத்தில் இவர்களுடைய சமாதானத்திற்கான விண்ணப்பங்கள் ஒன்றும் சென்றடையவில்லை. ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா மிக்ஜம் புயல் வருவதை குறித்து இந்த கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு சொல்லி இருக்க வேண்டும். தென் தமிழகத்திலே தூத்துக்குடி, விருதுநகர், சாத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே ஏற்பட்ட பேரழிவு, மழை பெய்து பெருவெள்ளம் வந்து ஒரு வாரமாகியும் தண்ணீர் வடிந்த பாடில்லை. இதற்கு முன்பொன்று நாம் எப்படி கேள்விப்பட்டதில்லை. இங்கு அந்த அந்த ஓநாய்களுக்கு தலைவனுடைய குடியிருப்பும் அங்கே தான், தூத்துக்குடி மாவட்டம். அவனுடைய அந்த ஜப கோபுரத்தை சுற்றிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவன் இவர்களிடத்திலே சொல்லவில்லையா, இதெல்லாம் அழிவு வரப்போகிறது, பெருமழை வெய் வெள்ளம் வரப்போகிறது என்று? பொய் சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டம், தீர்மானம் இது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும், பர்வதங்களிலும், பர்வதங்களுடைய சிகரங்களிலும், பச்சையான சகல விருட்சங்களின் கீழும், தழைத்திருக்கிற சகல கர்வாரி மரங்களின் கீழும், அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும், அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும், அவர்களில் கொலை கொண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கடந்த சில ஆண்டுகளாக 2020ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு ஏற்பட்ட பெருமழை பெருவெள்ளம் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கண்கூடாக நேரடியாகவும் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சி ஊடகங்களிலும் பார்த்திருப்பீர்கள். வெங்கடாசலபதி கோயில், திருப்பதி, ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஏழுமலையான் கோவிலின் உச்சியிலே, அதற்கு மேல் இருக்கிற அந்த உச்சி மலையிலிருந்து காட்டாற்று வெள்ளம் புறப்பட்டது இல்லையா? கோவில்கள் எல்லாம் தண்ணீரால், பலிபீடங்கள் இருக்கிற இடங்கள் வரை, சிலைகள் வரை தண்ணீருக்குள் மூழ்கினது. கடந்த வாரம் ஏற்பட்ட தண்ணீரிலே திருச்செந்தூர் மிகப்பெரிய தூண்களால், கருங்கற்களால் கட்டி எழுப்பப்பட்ட கருங்கற்கோவில் கடலுக்கு அருகாமையில் இருக்கிறது. அதன் கீழ்நிலை மண்டபங்கள் எல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கியது. அங்கிருந்த சிலைகள் எல்லாம் தண்ணீருக்குள் மூழ்கியது இருக்குமா இல்லையா? யோசித்து பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், வரும் நாட்களிலே இப்படித்தான் சம்பவிக்கும்.
கோவில்கள், விக்கிரக தோப்புகள் அனைத்தும், சிலை வணக்க கோவில்கள் அனைத்தும், அந்நிய ஆவிகளை ஆராதிக்கிற கிறிஸ்தவ சபைகள், கோபுரங்கள், ஜப கூடாரங்கள், ஜப கோபுரங்கள், ஜப மலைகள் எங்கும் தண்ணீர் பிரபாகமாய் ஓடும். எந்த இடத்தையும் தேவன் விட்டு வைப்பதில்லை. கிறிஸ்தவ ஆலயம் என்று சொல்லி கிறிஸ்தவ ஆலயத்தையும் விட்டு வைக்கப் போவதில்லை. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். நான் ஏற்கனவே அதையெல்லாம் விளக்க உரைகளிலே சொல்லி இருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதன் மதில்கள் மேல் ஏறி அழித்து போடுங்கள், ஆனாலும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். அதன் கொத்தளங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. எவைகள்? உயர்ந்த மலைகள், உயர்ந்த மேடுகள், பள்ளத்தாக்குகளிலே, மனித குடியிருப்புகளிலே கட்டப்பட்டிருக்கிற உயர்ந்த கோபுரங்களும், மிகப்பெரிய கூடாரங்களும், உயர்ந்த ஜபமலைகளும், ஜப கோபுரங்களும், ஜப கூடாரங்களும், ஆலயங்களும் அனைத்தும் என்னுடையவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். அவைகளின் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள். அதன் கொத்தளங்கள், கொத்தளங்கள் என்றால் மண்டபங்கள், அனைத்தையும் இடித்து போடுங்கள், தரைமட்டமாக்குங்கள். அவைகள் என்னுடையவைகள் அல்ல, அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. எங்கும் அந்நிய ஆவிகளும், அருவருப்பின் ஆவிகளும், அசுத்த ஆவிகளும், பேய்களும், பிசாசுகளின் குடியிருப்பாய் இருக்கிறது. அங்கெல்லாம் எல்லா ஆலயங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவின் ஆலயங்கள் என்று இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் அனைத்திலும் அந்நிய ஆவிகளும், அசுத்த ஆவிகளும், குறி சொல்லுகிற ஆவிகளும், பணப்பேய்களும் தான் உலா வருகிறது. கிறிஸ்தவர்களுடைய இருதயங்களாகிய ஆலயங்களிலும் பொருளாசி எனும் விக்கிரகம், நரகலான அருவருப்பான அசுத்தமும் அருவருப்புமான பணாசை எனும் விக்கிரகம், பன்றிகள், வெறிச்சாளிகள், எலிகள், ஆமைகள், முதலைகள், திமிங்கலங்கள், வலு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், அசுத்த மிருகங்களின் இருப்பிடங்களாய், பேய்கள் பிசாசுகளின் இருப்பிடங்களாய் மனித இருதயங்களும் மாறியிருக்கிறது. நரகலான விக்கிரகங்களாகிய பொருளாசை எனும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது மனித இருதயங்கள். ஆகவே இவைகள் அனைத்தையும் அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும், அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலை கொண்டவர்கள் கிடக்கும் போது, கொல்லப்பட்டவர்கள், இந்த மகா பெரும் கர்த்தருடைய பட்டயமாகிய பெருமழை, பேய் வெள்ளம், மின்னல், இடிமுழக்கம், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், பட்டயம், பெருவெள்ளம் இவைகளால், கடல் புயல்கள், சூறாவளி காற்றுகளால், இந்த அருவருப்பான துன்மார்க்கரும் அக்கிரமக்காரருமான சிலை வணக்கக்காரர்களும், பண ஆசையனும் பொருளாசையை ஆராதிக்கிறவர்களும், கள்ள கிறிஸ்தவர்களின் கூட்டம் அனைத்தும், சகல ஜாதி ஜனங்களும், சகல மதத்தை சார்ந்தவர்களும், சகல மத ஆலயங்களும் கோவில்களும் நிர்மூலமாக்கப்படுகிற போது, அங்கே சாகிறவருடைய பிரேதங்கள் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றிலும், அவர்களுடைய சிலை வணக்க கோவில்களை, சிலைகளை சுற்றிலும், அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை, பண கட்டுக்கட்டாய் மறைத்து வைத்திருக்கிற பணக்கட்டுகளை சுற்றிலும் அவருடைய பிரேதங்கள் விழுந்து கிடக்கும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். இதைத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது.
ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட்டு சீனாய் வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தப்பட்ட இஸ்ராயல் ஜனங்கள் இறைச்சிக்கும் உணவுக்கும் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் தண்ணீருக்கும் ஆசைப்பட்டார்கள். அவர்கள் கேட்டதை அவர் கொடுத்தார். காடை இறைச்சியையும் வானத்து மன்னாவையும் அவர்களுக்கு உணவாக கொடுத்தார். கொடுத்த போதே அவர்கள் கேட்டதை கொடுத்து அது அவர்கள் வாயில் இருக்கிற போதே கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எழும்பி வந்து இஸ்ரவேலர்களை கடித்து கொண்டு போட்டது. பல 100 பேர் செத்து பிரேதங்களாய் இழந்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கர்த்தருடைய சேனை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் சாத்தானுடைய சேனைகள் அல்ல. கொள்ளிவாய் அக்னியை உமிழுகிற கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கர்த்தருடைய சேனை. இங்கேயும் கர்த்தர் இவைகளை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். எங்க போய் உன் ஜன்ம சத்ருவினிடத்திலே நீ மறைந்து கொண்டாலும், நீ சிறைப்பட்டு போன தேசங்களிலே இருந்தாலும், நீ சிதறடிக்கப்பட்டிருக்கிற எந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் உன்னை கொன்று போட பட்டயங்களாகிய இந்த கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, பேய்மழை, பெருமழை, பெருவெள்ளம், இடி, மின்னல், பெருங்காற்று, கடல் புயல்களை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். எங்கேயும் தப்பி ஓட முடியாதுங்க. ஒரே ஒரு வழி, அவருடைய சமூகத்தில் அவருடைய பாத தண்டையிலே நீ அடிமணிந்து விழுந்து உன்னை ஒப்படைக்க வேண்டியதை தவிர வேறு மாற்று வழியே கிடையாது. எனக்காக அவன் ஜெபிப்பான், எனக்காக இவர் ஜெபிக்கிறாரு, நான் ஜப பங்காளராக அங்கே இருக்கேன், இயேசு விடுவிக்கிறார்ல இருக்கேன், இயேசு அழைக்கிறார்ல இருக்கேன், இயேசு ரட்சிக்கிறார் அமைப்பில் இருக்கேன். உலக பிரசித்தி பெற்ற பிரபல கள்ள தீர்க்க தரிசிகளின் அமைப்பில் எல்லாம் நான் ஜப பங்காளராக இருக்கிறேன், இளம் பங்காளராக இருக்கிறேன், குடும்ப பங்காளராக இருக்கிறேன், வியாபார பங்காளராக இருக்கிறேன். அவர்களுடைய ஜபம் என்னை காப்பாற்றும் என்று எண்ணாதே. இவர்கள் எல்லாம் காணிக்கை பொறுக்கிகள். கர்த்தரின் பெயரால் உங்களை ஏமாற்றுகிறார்கள். இவர்களும் தப்ப மாட்டார்கள், நீங்களும் தப்ப மாட்டீர்கள். எங்கள் ஜெபத்திற்காக நீங்கள் தப்புவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அண்டையிலே மண்டியிடுங்கள். அவருடைய ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டும். இல்லையேல் எவரும் தப்பி பிழைக்க முடியாது. ஆகவே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகி போகும். இந்த பூமியை தொடுகிற போது அது உருகுமாங்க. எப்படி உருகும் அது சொல்றேன். அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாளிலே, மகா கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே சூரியனுடைய வெப்பம் 7 மடங்கு வெப்பமாக மாறும். 7 சூரியனுடைய வெப்பம் ஒரே நாளிலே இருக்குமா? சந்திரனுடைய வெளிச்சம் 7 மடங்கு சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்குமா? தேசம் உருகுமா உருகாதா? ஜனங்கள் புலம்புவார்களா புலம்ப மாட்டார்களா? இதோட நிக்கலங்க, இன்னும் இருக்கு. அருமையானவர்களே, அவர் தமது வானத்தில் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கிளறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்ப பெஞ்ச மழை எல்லாம் இதுதாங்க. அது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆகட்டும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், சாத்தூர் மாவட்டங்களில், கோவில்பட்டி மாவட்டங்களில் ஆகட்டும், பெய்த மழை அனைத்தும் சமுத்திரத்தின் ஜலத்தை தேவன் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றி இருக்கிறார். ஒரே நாளிலே கழுத்தளவு இடுப்பளவு தண்ணீர் வீடுகளுக்குள்ளே. என்ன செய்ய போகிறீர்கள்? இவைகளை பார்க்கலும் கொடிய காரியங்கள் சம்பவிக்க போகிறது வரும் நாட்களிலே. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். இதோ 9ஆம் வசனத்திற்கு இடையில இருக்கிற ரெண்டு வசனங்களை விட்டுறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களை, எல்லா ஜாதிகளுக்குள்ளும், பூமியில் இருக்கிற சகல 4600 ஜாதிகளுக்குள்ளும் இருந்து சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியின் தரையில் விழுவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களிலே ஒன்று கூட, ஒரு கோதுமை மணி கூட பூமியில் விழாது, தரையிலே விழாது, தரையிலே செத்து விழாது. அனைவரும் மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்தெந்த ஜாதிகளுக்குள்ளே, பூமியில் இருக்கிற 4600க்கு அதிகமான ஜாதிகளுக்குள்ளே சிறைப்பட்டு கிடக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களும் மீட்டு ரட்சிக்கப்படும்படியாக சல்லடையினால் அரிக்கிறது போல், அதாவது மீனவர்கள் கடலிலே பெரிய வலைகளை விரித்து மீன்களை வலையிலே வாரி கொண்டு வருவார்கள் தெரியுமா? அது போன்ற பெரு கடல் அலைகள், பெருவெள்ளம், கடல் அலைகள் சமுத்திர அலைகளாய், சமுத்திர தண்ணீர்கள் சல்லடைகளினால் அரிக்கிற தண்ணீரை போல் வந்து அரித்து கொண்டு போகும். நிலங்களை, ரோடுகளை, மலைகளை, பள்ளத்தாக்குகளை, மனிதர்களை விழுங்கி போடும் என்று சொல்லுகிறார். அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24 இரவு 25 பகல் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை. நான் அதற்கு முன்பே அவைகளை எச்சரித்தேன். அப்ப எல்லாம் பிரசங்கம் பண்றதில்லை. சபைகளில் பிரசங்கித்திருக்கிறேன், புத்தகங்களில் எழுதியிருக்கிறேன். ஆன்லைன்ல எல்லாம் அப்ப நான் பிரசங்கிக்கிறது இல்லை. அது எந்த நாளிலே சம்பவிக்கும்? மகா பண்டிகை நாள், உற்சவம், மகோற்சவம், உலக மகா, பூமி எங்கிலும் ஒரு பெரிய மகா பண்டிகை, மாபெரும் பண்டிகை நாளிலே. அந்த நாள் ஒரு பௌர்ணமி நாளாக இருக்கும். அந்த நாள் மிருகசீரிசம் என்கிற நட்சத்திரம் நாளாக இருக்கும். கட்டப்பட்டிருக்கிற மிருகசீரிசம் என்கிற நட்சத்திரத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட துவங்குகிற நாளாக இருக்கும். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24, 25ஆம் தேதி என்ன நட்சத்திரம் என்று பாருங்கள். அந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு மகாபெரிய பண்டிகை, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாள் என்பதை கண்டுகொள்வீர்கள். அது உலகம் இப்பொழுது வர இருக்கிற, இப்பொழுது இன்றோ நாளையோ 4 மாதம் கழித்தோ வரப்போகிற வர இருக்கிற மாபெரும் பேரழிவுக்கு முன்னெச்சரிக்கை மணி. உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு வரும் நாளுக்கான முன்னெச்சரிக்கை 19 ஆண்டுகளுக்கு முன்பாக 2004 டிசம்பர் 24, 25ஆம் தேதிகளிலே நடைபெற்றது. அதுபோல ஒரு மாபெரும் பேரழிவு வரப்போகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிருக சீரிசத்தின் கட்டுகள் முழுமையாக அறுக்கப்படுகிற அந்த நாளிலே இந்த ஜனக்கூட்டம் பாருங்களா, அந்த இருங்க, இப்ப முடிச்சிடும். ஒரு 10 அல்லது 15 மினிட் ஆக முடிச்சிடும். சரி, அருமையானவர்களே,
அது போன்ற ஒரு மாபெரும், அதாவது 2004 டிசம்பர் 25 ஏற்பட்ட மாபெரும் பேரழிவு, சுனாமி பேரழிவை பார்க்கலாம் 40 மடங்கு கொடூரமான ஒரு மாபெரும் பேரழிவு நடைபெறப் போகிறது. அதுவும் உலக மகா பண்டிகை நாளாக இருக்கும். அது எந்த பண்டிகைன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது கிறிஸ்துவ பண்டிகையா இருக்குமா, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளாக இருக்குமா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது உலக மகா பண்டிகை தினமாக இருக்கும். அந்த நாள் மிருகசீரிசன் நட்சத்திர நாளாக இருக்கும். அந்த நாள் பௌர்ணமி நாளாக இருக்கும். இது மட்டும் சொல்றேன். அருமையானவர்களே, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோ ஜல்லடையினால் செலுத்தரிக்கும்படிக்கு, ஜல்லடை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜல்லடைன்னா அரிப்பு. அரிப்பு வலைகளினால் மீன்களை எப்படி வாரிக்கொள்ளுகிறார்களோ அதுபோல தேவன் மாபெரும் ஜலப்பிரளயத்தினால், பெருவெள்ளம், பெருமழை, பேரழிவினால், கடல் புயல்கள், சமுத்திர பெருங்காற்றுகளினால், மின்னல் இடி முழக்கங்களினால் ஜனங்களை, அக்கிரமக்காரர்களை வாரிக்கொள்ளப் போகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் ஒரு கோதுமை மணியும் விழாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களில் ஒரு ஆத்மா கூட செத்து ஒளிந்து போகாது. எல்லாம் மீட்டு ரட்சிக்கப்படும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 10ஆம் வசனம், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். அருமையானவர்களே, இதுக்கு முன்னால் இந்த வசனத்தை விவரிக்கணும்னா நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு செல்ல வேண்டும். அதுக்கு முன்னால இந்த கர்த்தருடைய சேனை பட்டயத்தை உருவுகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆண்டவரை பலிபீடத்தின் மேல், நேற்றைய தினத்தில் விவரித்திருக்கிறேன். ஆயினும் அவைகளை இந்த இடத்திலும் சுட்டிக்காட்டி நான் செய்தியை தொடர விரும்புகிறேன். பொதிகை, நீ வாசல் நிலைகள் அசையும்படி பொதிகையை அடித்து அவர்கள் எல்லாருடைய தலையின் மேல் உடைத்து போடு. அவர்களுக்கு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொண்டு போடுவேன். அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதும் இல்லை, அவர்களில் தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுகிறவனும் இல்லை. எப்படி? கர்த்தர் தம்முடைய யுத்த சேனைகளை அனுப்புகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய யுத்த சேனைகளை அனுப்புகிறார். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படியுங்கள். கர்த்தர் தம்முடைய யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், மீண்டும் ஒரு முறை வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். கர்த்தர் வருகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம், கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய சேனைகள் அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சொல்றேன். அநேகர் சொல்லுவார்கள், அநேகர் என்றால் உலகமகா தீர்க்கதரிசிகள், உலகமகா பரிசுத்தவான்கள், உலகமகா பிரபல போதகர்கள், இதிலெல்லாம் சாத்தானுடைய சேனைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. இல்லை, ஒரு காலம் இல்லை. சாத்தானுடைய சேனைகள் அந்த நாளிலே கட்டப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கட்டப்பட்டிருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுது பூமியின் 4 திசைகளிலும் நின்று 4 தூதர்கள் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். வானத்தின் 4 காற்றுகளாகிய 4 பிரதான தூதர்கள் பூமியின் 4 காற்றுகளாகிய சாத்தானுடைய 4 அந்தகார லோகாதிபதிகளும் செயல்படக்கூடாதபடிக்கு அவர்களை பிடிக்கிறார்கள், பிடித்து கட்டுகிறார்கள். பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது இந்த அந்தகார சக்திகளாகிய சாத்தானுடைய சேனைகளின் ஆவிகள், காற்றுகள் செயல்படக்கூடாதபடிக்கு அவைகளை கட்டுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம், அவங்க தான் சாத்தானுடைய அதிபதிகள், அந்தகார லோகாதிபதிகள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல,
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள 7 பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் 4 பேர். அதான் பூமியின் 4 காற்றுகள். அதான் பூமியின் சாத்தானுடைய அந்தகார லோகாதிபதிகள், சாத்தானுடைய சேனாதிபதிகள். அதான் பூமியின் காற்றுகள். அந்த பூமியின் 4 காற்றுகளையும் தேவன் தம்முடைய பிரதான தூதர்களை, வானத்தின் 4 காற்றுகளாகிய பிரதான தூதர்களை அனுப்பி அவைகளை பிடித்து கட்டுகிறார். அப்பொழுதுதான் வானமும் பூமியும் சமுத்திரமும் குலுக்கப்படுகிறது. மகா சங்காரத்தின் நாள் அந்த நாள் தான் துவங்குகிறது. அதை தடை செய்கிறவன் ஒரு தூதன். திறப்பின் வாசலத்தில் நிற்கிற காணிக்கை பொறுக்கி மோகன் சீலாசரஸ் இயேசு விடுவிக்கிறார். மோகன் சீலாசரஸ் இல்ல, கள்ளப்பிரசங்கி அல்ல, அவன் ஒரு தூதன். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் பூமியை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும்படியாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு மனுஷனையும் காணேன் என்று சொல்லுகிறார். மனிதரில் ஒருவனும் இல்லை அதை தடை செய்வதற்கு. தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது சூரியோதய திசையிலிருந்து வேறொரு தூதன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலாகிய பரிசுத்தாவியை உடையவனாய் சூரியன் உதைக்கிற திசையிலிருந்து ஏறிவர கண்டேன். அவன் வந்து பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்கிற 4 தூதர்களை நோக்கி, வேண்டாம், நாம் நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும். எங்கே? நெற்றிகளில். ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் 1,44,000 தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் நீங்கள் வானத்தையோ பூமியையோ சமுத்திரத்தையோ மரங்களையோ செடிகளையோ கொடிகளையோ சேதப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறான். ஏன்? இந்த 1,44,000 பேர் வந்துதான் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகி இந்த பூமியில் இருக்கிற 1/3 பங்கு 250 கோடிக்கு அதிகமான ஜனங்களை மீட்டு ரட்சிப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய சேனை எது தெரியுமா? உங்க உலக புகழ்பெற்ற பிரசங்கிகளும் தீர்க்கதரிசிகளும் காணிக்கை பொறுக்கிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிற ஐப்பிராத்து நதியின் தண்ணீர்கள் வற்றி போய் ஐப்பிராத்து நதியின் கரையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து, சாத்தானுக்கு முன்பாக இருந்ததில் இல்ல, தேவனுக்கு முன்பாக இருந்த பலிபீடத்தின் பொற்பீடத்தில் 4 கொம்புகளில் இருந்து தேவன் இவைகளை எல்லாம் நடத்திக்கிற போது தேவன் எங்கே இருக்கிறார்? பரிசுத்த பலிபீடத்தின் மேல் இருக்கிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவருடைய அந்த பலிபீடத்தின் பொற்பீடத்தில் கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றுகிறது. சாத்தானா பேசுறான்? இல்ல, தேவன் பேசுகிறார். 14ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்பிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது 15ஆம் வசனம். அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கு கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்துக்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். எத்தனை நாளுக்குங்க? 1 வருஷம் 365 நாள், 1 மாதம் 30 நாள், 395 நாள், 1 நாளுக்கு 396 நாள், 1 மணி நேரத்திற்கும் பூமியில் உள்ள 1/3 பங்கு ஜனங்களை, அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு, பூமியில் இருக்கிற மனுஷர்கள் எவ்வளவு? 750 முதல் 800 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்களில் 1/3 பங்கு யார்? அக்கிரமக்காரர்கள். இவர்களை கொல்லும்படிக்கு கர்த்தர் தம்முடைய யுத்த ராணுவத்தை அனுப்புகிறார், கட்டவிழ்த்து விட சொல்லுகிறார். மகா கொடூரமானவர்கள், கர்த்தருடைய சேனை. நீங்கள் அதை மறந்து விடாது கூடாது. இந்த புறம்போக்கு ஓநாய் கூட்டம், காணிக்கை பொறுக்குகிற
கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் சொல்கிறார்கள் சாத்தானுடைய சேனைகள் என்று. இல்லை, இல்லவே இல்லை. அவர்கள் எவ்வளவு பேராம்? 20 கோடி பேர். அவருடைய சேனைகள் 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. எண்ணி பாருங்க, எப்படிப்பட்டவர்கள்! குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, எல்லாரும் குதிரை வீரர்கள். கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமும் மார்க்கவசங்களை தரித்திருந்தார்கள். அவருடைய வாயிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்படுகிறது. அக்கினிமயமான பரலோக சேனைகள் எழும்பி வருகிறது. தேவன் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4, ஏசாயா 13ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் படியுங்கள். இன்னும் ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த 20 கோடி யுத்த சேனை வருவதற்கு முன்பாக எப்படி இருக்குமாம்? எசேக்கியேல் சொல்லுகிறான், எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 6ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யாவே யெகோவா ஈசி ஈசோ இயேசு என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறார். இங்கே அவருடைய குடியிருக்கிற தேசமாகிய இந்த பூமி எப்படி இருக்குமா? திப்லாத்தின் வனாந்தரத்தை போலாகும். அருமையானவர்களே, இவைகளை விவரிப்பதற்காக நான் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்களை அழைக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையான வசனங்கள் நீங்கள் படிங்க. நான் ரொம்ப வேகமா அந்த வசனங்களை படிச்சுக்கிட்டு ஒரு சில வாக்கியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சீயோனிலே காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். பூமியின் ஜனங்களை எச்சரிக்க சொல்லுகிறார். இங்க யார் எச்சரிக்கிறார்? யாருங்க எச்சரிக்கிறாங்க? எல்லா பயிலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செழிப்பு, சமாதானம் என்னதான் கொக்கரிக்கிறான். யாரும் தேவனுடைய ஜனங்களை எச்சரிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஒரு பிரிவு தேவாலயங்களிலும் இல்லை. அத்தனை பயலும் ஆசீர்வாதம், செழிப்பு, வாக்கு தத்தம், இதை தவிர வேற ஒரு புண்ணாக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்கும் வரல. ஒரு காணிக்கை பொறிக்கும் தேவனுடைய ஜனங்களை அக்கிரமங்களை விட்டு விலகுங்கள், பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்புங்கள் என்று எச்சரிக்கவில்லை. இல்லைன்னா அப்படி எச்சரிக்கிறவன் உண்டா இருந்தா சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டிருப்பார்கள். அருமையானவர்களே, தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். எப்படி தத்தளிப்புன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சமுத்திர அலைகளின் நடுவிலே ஒரு படகில் இருக்கிற ஜனங்களும் மாட்டிக்கொண்டால் எப்படி தத்தளிப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவின் உவமைகளிலே, இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லாம் படகில் அமர்ந்திருந்த போது கடலிலே பெருங்காற்று உண்டாகி கடல் கொந்தளித்தது. படகு கவிழ்ந்து போகும்படியாக சீடர்கள் எல்லாரும் தத்தளித்துக் கொண்டு இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று அழைத்தார்கள். இயேசு கப்பலின் அடித்தட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். தானே தத்தளி பண்ணாதாங்க. இயேசு உங்கள் நடுவிலே இருக்கிறார், ஆனால் உங்களுக்குள் இல்லை. உங்களிலே தத்தளிப்பு வருகிறது. இந்த பூமியிலே குடியிருக்கிற அனைத்து ஜனங்களும் தத்தளிப்பார்கள். ஏன்? நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களில் யாரும் கிறிஸ்துவுக்குள் இல்லையே. நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்கள் நடுவில் இருக்கிறார்.
ஆனால் நீங்கள் யாரும், உங்களுக்குள் எவருக்குள்ளும் கிறிஸ்து இல்லையே. படகில் அடித்தட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்த அதே படகிலே, கப்பலின் மேல் தட்டிலே இருந்த சீடர்கள் எப்படி இருந்தார்கள், அதுபோல இருக்கிறீர்கள். தத்தளித்தார்களே சீடர்கள். நினைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே, தத்தளிப்பு ஜனங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும். யாருங்க இந்த தீவிர பலத்த ஜாதி? ஏராளமான, இதுவரை உலகத்தில் தோன்றியிராத அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. ஏராளமான பலத்த ஒரு ஜாதி யுத்த சேனை வருகிறது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14-15 வசனங்கள். 20 கோடி யுத்த ராணுவம், குதிரை வீரர்களின் ராணுவம் ஒன்று வருகிறது. கந்தகமும் அக்னியும் பட்சிக்கிற நெருப்பும் பற்றி எறிகிற அக்னி ஜுவாலைகளை போன்ற ராணுவம் வருகிறது. அதைத்தான் இங்கே யோவேலும் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவைகளுக்கு முன்னாக, யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவைகளுக்கு முன்னாக அக்னி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கும். இந்த பூமி, தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த பூமி பச்சை பசேலென ஏதேன் தோட்டத்தை போல் செழிப்பா இருக்கும். அவைகள் வந்து கடந்து சென்ற பிற்பாடு அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போல் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. வெளிப்படுத்துதல் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல் ஓடும். அவைகளை ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும் என்று சொல்லுகிறார். இதைத்தானே எசேக்கியேலும் அங்கே சொல்லி இருக்கிறான். எசேக்கியேல் 14ஆம் வசனத்திலே, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் கர்த்தர் தன் கையை நீட்டி அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசங்களை, பூமியை அழிக்கிற போது அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன் என்று சொல்லுகிறார். நடக்க போகிற சம்பவம் என்ன தெரிகிறதா? 1/3 ஜனங்கள் அந்த ஒரு மாதம், ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு மணி நேரத்தில் சாகடிக்கப்படுவார்கள். ஆனால் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் அநேக செய்திகளில், நேற்றைய செய்தியிலும் சொன்னேன் என்று நினைக்கிறேன். அந்த ஒரு மணி நேரம் இருக்கிறதே, அதாவது வெளிப்படுத்துதல் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13, 14, 15 ஒரு நாளுக்கும், ஒரு மணி நேரத்திற்கும், ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்துக்கும், ஒரு வருடத்திற்கும், அதுல அந்த கடைசி துவக்க நேரம் 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் என்பது ஒரு நாள். மனிதர்களாகிய நமக்கு, தேவனுக்கு 1 மணி நேரம், மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள். அந்த நாளிலே கர்த்தருடைய மகா சங்காரத்தின், கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாள், அந்த கர்த்தருடைய மகா பயங்கரமான நாளிலே 1 மணி நேரம், ஒரு நாள். நமக்கு 1 மணி நேரம், நமக்கு ஒரு நாள், கர்த்தருக்கு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்திலே 80 லட்சம் பேர் சாவார்கள். அந்த நாள் தான் துவக்க நாள். சுனாமி பேரலை உருவாகி எத்தனை பேரை கூண்டோடு அழித்ததோ, அதை பார்க்கலும் 40 மடங்கு பேரழிவு வரப்போகிற அந்த கடுங்கோபத்தின் நாளிலே வருகிறது. அந்த ஒரு நாள் 24 மணி நேரங்களுக்குள்ளே, அது கர்த்தருடைய பார்வையில் 1 மணி நேரம், நம்முடைய பார்வையில் ஒரு நாள். அந்த நாளிலே 80 லட்சம் பேர் சாகடிக்கப்படுவார்கள். இது வெளிப்பாடு, வசனத்தில் இல்லை.
இது எனக்கு 2 ஆண்டுகளுக்கு